என்னடி தானா, நான் காலையில அனுப்பிச்ச காய்கறி மூட்டை பிரிக்காம அப்படியே இருக்கு. சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆளுங்க யாருமே வரல தமிழ். அவங்க வரலங்கிறதுக்காக சமைக்காம இருக்க முடியுமா? நான் இருக்கேன், வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஏங்க, நம்ம 3 பேர் மட்டும் செஞ்சா போதுமா? யாருமே இல்லாததுக்கு நம்ம 3 பேராவது சமைக்க ஆரம்பிக்கலாமே. கடவுள் மேல பாரத்தை போட்டு முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். கண்டிப்பா ஏதாவது அதிசயம் நடக்கும். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். சரி வா. வணக்கம் சார். வணக்கம். மந்திரி எப்போ வருவாரு? இதோ சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி, வாங்க வாங்க வாங்க. பெரியம்மா, நான் போய் தனா என்ன பண்றா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு பாத்துட்டு வந்துடுறேன். இரு, நானும் வரேன். டேய் சீனு, அப்பா, தனா எப்படி சமைக்கிறான்னு நானும் போய் பார்க்கறேன். சரிங்கப்பா. அட ஏய், என்ன இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இப்பதான் நீங்க காய்கறியை நறுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கலெக்டர் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்குக்காக உசிரியே கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர். எந்த நேரத்திலையும் எந்த உதவி வேணும்னாலும் அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவரோட கடமை உணர்ச்சிக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு சின்ன பதவிக்கு வர்றவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, பெரிய அளவுல சம்பாதிச்சிடுறாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம ரகுராம் ஐயா ரொம்ப எளிமையான தலைவரா, நல்ல பண்பாளரா இருக்காரு. அதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள். நான் ஒரு அமைச்சரா இருந்தாலும் ரகுராமோட நண்பன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. ரகுராம் மக்கள் சேவையை தொடர்ந்து செஞ்சு நீண்ட ஆயுளோட அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்க என்ன வேண்டுனாலும் அது மட்டும் நடக்காது. இந்த புவனா ரகுராம் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். அதுக்கு அந்த கடவுளை குறுக்க வந்தாலும் சரி, இந்த புவனா இருக்கிற வரைக்கும் அந்த ரகுராமுக்கு சந்தோஷமும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. நன்றி, வணக்கம். மந்திரி ஐயா ரகுராம் ஐயாவை பத்தி சொன்னதுல இருந்து அவருக்கும் ரகுராம் ஐயாவுக்கும் இருக்கிற நட்பு நல்லாவே தெரிஞ்சது. இப்போ நன்றி உரையாற்ற திரு ரகுராம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தங்கராசு ஆர்ஐசார் அவர்களுக்கும் என்னோட நன்றிகள். இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ண மாவட்ட கலெக்டர் திரு முருகேசன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். பேசின மந்திரி ஐயா என்னை பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் நிச்சயமா தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. நான் இந்த ஊரோட தலைவரா என்னோட கடமையை மட்டும்தான் நான் செஞ்சேன். மற்றபடி இவங்களா சொல்ற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளான்னு நினைச்சுக்கிறேன். கொடுத்த வாக்க தவறக்கூடாதுன்னு சொல்லிதான் என்னோட அப்பா என்ன வளர்த்தாரு. அத நான் இந்த நிமிஷம் வரைக்கும் கடைபிடிக்கிறேன். அதை மட்டும்தான் என்னோட சொத்தா நான் நினைக்கிறேன். நிஜமாவே நீங்களா என் மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான் என்ன இவ்வளவு தூரம் உங்களுக்காக நிக்க வச்சிருக்கு. என் மனைவி ஜானகி தான் என்னோட எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி நின்னு எனக்கு பக்கபலமாக இருந்திருக்கா. நான் இங்க உங்க அனுமதியோட என் மனைவி ஜானகிய இந்த மேடைக்கு அழைக்கிறேன். ஜானகி,
மேல வா. வேண்டாங்க. பெரியம்மா போங்க. வா. வணக்கங்க ஐயா. வணக்கம். என் மனைவி ஜானகி. நான் இன்னைக்கு இவ்வளவு பேரோடையும் புகழோடையும் இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மனைவிதான். ஒரு மனுஷன் பொது வாழ்க்கையில நல்லவனா இருக்கணும்னா அதுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா என்னோட மனைவி என்னோட எல்லா பாரங்களையும் சுமக்கிறதுனாலதான் நான் வீட்டை பத்தி எந்த கவலையும் படாம இந்த ஊருக்காக என்னோட முழு உழைப்பையும் நேரத்தையும் என்னால கொடுக்க முடிஞ்சது. அதனால என் மனைவி தான் என்னுடைய வெற்றிக்கே காரணம். நன்றி, வணக்கம். இந்தாங்க சார், நீங்களே உங்க மனைவிக்கு மரியாதை செய்யுங்க. அம்மா, ஐயாவை பத்தி 2 வார்த்தை பேசுங்கம்மா. நானா? ஐயோ இல்ல, வேண்டாம். ம். எனக்கு இப்படி மயக்கம் முன்னாடி பேசிலாம் பழக்கம் இல்ல. இருந்தாலும் இவரை பத்தி பேச கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் தவற விட விரும்பல. இவருக்கு நான் மனைவியா இருக்கிறது பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம் தான். அந்த அப்படிதான். உப்பு போட்டுட்டேன். என்ன காஞ்சப்புறம் போடுங்க. அண்ணி, நான் வேணா உதவி பண்ணட்டுமா? இவ்ளோ நேரம் இங்க என்ன நடக்குதுன்னு கூட வந்து எட்டி பார்க்கல. இப்ப வந்து நான் உதவட்டுமான்னு கேக்குற? அண்ணி, நான் தான் சொன்னனே, அண்ணன் அங்க எல்லாரும் பாராட்டி பேசிட்டு இருக்காங்கல்ல, அண்ணனும் வேற பேசினாரு. அதை விட்டுட்டு எப்படி அண்ணி இங்க வர முடியும்? அதுவும் இல்லாம இங்கதான் வேலை பார்க்கறதுக்கு இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல, அதனாலதான் நான் அங்கேயே இருந்துட்டேன். இப்ப ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அண்ணி, நான் செய்யறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடுற வேலை இருக்கு, நீ போய் அந்த வேலையை பாரு.